ஆப்கி அதாலத்துல டெல்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை. அரவிந்த் சார், அமித்ஷா மக்களுக்கு தினமும் என்ன சொல்றாருன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலோட செயல்பாடுகள் விளம்பரத்துல தான் தெரியுதுங்கிறார். உண்மையிலே ஒண்ணுமே செய்யல. 70 வாக்குறுதிகளை ஒண்ணு கூட நிறைவேற்றல. இல்ல, நான் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிருக்கேன். நான் ஸ்கூல்ல சரி பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அதை சரி பண்ணியிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல்ல சரி பண்றேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் சரி பண்ணியிருக்கேன். நான் இபி பில்ல பாதி குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதையும் இலவசமாவே ஆக்கிட்டேன். நான் தண்ணி 20,000 லிட்டர் ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னேன், அதையும் நிறைவேற்றிருக்கேன். அதுக்கப்புறம் சாலைகள், வடிகால்கள், இந்த மாதிரி எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்திருந்தனோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டேன். இது 2015ஓட மேனிஃபெஸ்டோ நீங்க கொடுத்தது என்கிட்ட இருக்கு. நீங்க இதுல என்ன எழுதியிருக்கீங்கன்னா, 500 புதிய ஸ்கூல்ஸ் கட்டப்படும் சொல்லிருக்கீங்க. சோ அமித்ஷா கேக்குறாரு, அந்த புது ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு, அட்ரஸ் சொல்லுங்கிறாரு. நான் அமித்ஷாவை உங்க ப்ரோக்ராம் மூலமா நான் அழைக்க விரும்புறேன். அவரு என் கூடவே வரட்டும். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்க என் கூட வந்தா நான் ஸ்கூலை காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப 2 விஷயங்கள் நடந்திருக்கு. முதலாவதா, புதிய ஸ்கூல்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதோட நிலப்பிரச்சனைகள் இருந்தது. அதனால எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்ல நிறைய காலி நிலங்கள் இருந்தது. அதுல நாங்க நிறைய புது புது பில்டிங்ஸ் கட்டியிருக்கோம். ஸோ தற்போதைய டெல்லியில இப்போதைக்கு 1024 ஸ்கூல்ஸ் இருக்கு. இந்த 1024 ஸ்கூல்ஸ்ல மொத்தமா சேர்த்தா 17,000 ரூம்ஸ் இருக்கு. நான் டெல்லியில இருக்கிற ஸ்கூல்ஸ்ல 22,000 புது ரூம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 70 ஆண்டுகள்ல 17,000 ரூம்ஸ் கட்டப்பட்டிருந்தது 1000 ஸ்கூல்ல. நாங்க 22,000 ரூம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 1000 ஸ்கூலோட கெப்பாசிட்டிய நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுக்கேத்த மாதிரி பசங்க அதுல சேர்ந்து படிக்கலாம். நான் புது ஸ்கூலையும் கட்டியிருக்கேன். அதோட எக்ஸிஸ்டிங் ஸ்கூல்ஸ்ல நாங்க கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணிருக்கோம். காங்கிரஸ் சேர்ந்த சுபாஷ் சோப்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, 15 வருஷம் ஷீலா மேடம் சிஎம்ஆ இருந்தாங்க, அவங்க ஸ்கூல் கட்டியிருந்தாங்க, அவங்க கட்டின ரூம்ஸ்க்கு வெள்ளை அடிச்சுட்டு உங்க கணக்குல சேர்த்துக்கிட்டீங்கிறாரு. அப்படிலாம் இல்ல, 17,000 பழசு இருந்தது. நான் உங்களுக்கு டேட்டா கொடுக்கறேன். கடந்த 5 வருஷத்துல 22,000 கட்டப்பட்டுச்சு. சோ இப்ப டோட்டல் 17, 22. நீங்க புதுசா கட்டினத அமித்ஷா அப்லோட் பண்ணிருக்காரு சோசியல் மீடியால. ஆமா, அவரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், என் கூட வாங்க, நான் ஸ்கூல்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு. அவரு என் கூட வரல. அவரு என்ன பண்ணாருன்னா 7 எம்பிஸ் அனுப்புனாரு. அந்த 7 எம்பிஸ் எங்களோட 1024 ஸ்கூல்ஸ முழுசா ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா ஸ்கூல்ஸும் நல்லா இருக்கு, 8 ஸ்கூல்ல குறைபாடு இருக்குன்னாங்க. அந்த 8 ஸ்கூலோட வீடியோ எடுத்துட்டு போய் அதுல அவங்க குறும்புத்தனத்தை காமிச்சாங்க. அதாவது, இப்போ ஒரு கட்டிடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை டெமாலிஷ் பண்ணி நாங்க புது கட்டிடம் கட்டியிருக்கோம். அப்ப அது புது பில்டிங் ஆயிடுச்சு. எல்லா பசங்களும் அதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணணும். இந்த உடஞ்சு போன பில்டிங் மேல புல்டோசர் ஏத்தணும். இது மாதிரி 8 ஸ்கூலோட போட்டோ எடுத்துட்டு போய் அங்க காட்டியிருக்காங்க. இதுதான் அந்த ஸ்கூல்னு. இதை நான் சொல்லல. அடுத்த நாள் எல்லா செய்தியாளர்களும் மீடியாக்காரங்களும் அதை ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல் பேஜ்ல வந்துச்சு. இந்த வீடியோ போட்டாங்க, அதோட உண்மைத்தன்மை இதுதான், இந்த வீடியோக்கு இதுதான் உண்மை. ஆனா மனோஜ் திவாரி ஒரு வீடியோ காட்டினாரு. அதுல அந்த பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க டீச்சர் வரதே இல்ல, 2-3 மணி நேரம் தான் படிப்பு சொல்லி தராங்க. அந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருக்கலாம். அங்க சில டீச்சர்ஸ் குறைபாடுகள் இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோ பெரிய ஸ்கேல்ஸ்ல நிறைய ரூம்ஸ் கட்டப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு 5,000 to 6,000 ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதையும் சீக்கிரமா நிவர்த்தி பண்ணிடுவோம். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க டெல்லியில 5,000 புது பஸ்கள் வரும்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, பஸ்ல பாத்தீங்கன்னா பஸ் வரது இருக்கட்டும், 1,100 பஸ்கள் குறைஞ்சிடுச்சு. இல்ல, அப்படி இல்ல. 5,000 பஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். பேருந்துகள்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பஸ்ஸஸ ப்ரொக்யூர் பண்ண போகும்போது யாரோ ஒருத்தர் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் எங்க ஒர்க் ஆர்டர் மேல ஸ்டே வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேவை சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வெக்கேட் பண்றதுக்கு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 4,000 புது பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்க தினமும் பேப்பர்ஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பீங்க, 100-150 பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்கு. எலெக்ஷன் வரதுனால பஸ்ஸஸும் வருதா? இல்லையா? அப்படி இல்ல, இது ஒரு கோஇன்சிடென்ட். அடுத்த 3-4 மாசத்துக்குள்ளார 4,000 பஸ்ஸஸ் வந்துடும். உங்களோட இன்னொரு வாக்குறுதி, அத பத்தி ஜே.பி. நட்டா, பிஜேபியோட புதிய தலைவர், அவரு சொல்லிருக்காரு, டெல்லியில 20,000 பெட் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கறோன்னு நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஆனா 5 வருஷத்துல 200 பெட் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு. அவர் தப்பா சொல்றாரு. அது ஆக்சுவலி என்னன்னா, அவங்க எது வேணாலும் தப்பா சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கற டேட்டாவெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நான் என்ன நினைச்சேன்னா, எண்ணிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சேன். என்றதெல்லாம் இல்ல, அவங்க பொய் சொல்லியிருப்பாங்க.
அவங்க சொல்றது பொய் சொல்றதுல முன்னணியில் இருக்கிறது கேஜ்ரிவால் அப்படிங்கிறாங்க. சரி, நான் உங்களை இன்வைட் பண்றேன். நீங்க உங்க சேனல் மூலமா அமித்ஷாவுக்கும் தெரியப்படுத்துங்க. நீங்க, நான், அமித்ஷா 3 பேரும் ஸ்கூலுக்கு போகலாம். அந்த ஸ்கூல்ஸ்ல எந்த அளவுக்கு கல்வி புரட்சி உருவாகி இருக்குன்னா அதை மொத்த உலகமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு டெல்லி ஸ்கூல்ஸ்ல ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் இது நாட்டுக்காகட்டும் உலகத்துக்காகட்டும் ஒரு கேஸ் ஸ்டடியா இருக்கும். டெல்லியில ஹெல்த் செக்டர்ல ரீஃபார்ம் வந்திருக்கு. நிறைய மொஹல்லா கிளினிக் வந்திருக்கு. அந்த மொஹல்லா கிளினிக்கை பார்க்கறதுக்காக காஃபியை நான் வந்திருந்தாரு இந்தியாவுக்கு. நார்வேயை சேர்ந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் கூட அதை பார்க்கறதுக்காக வந்தாரு. UN என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மொஹல்லா கிளினிக்கோட மாடல் ரொம்பவே அற்புதமா இருக்குன்னு சொன்னாங்க. உலகம் முழுக்கவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சுமார் 2 கோடி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது 2 கோடி பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க இங்க. 5 கோடி பேஷண்ட்ஸ். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்குது. அதை பத்தின வீடியோவும் நட்டா சார் அப்லோட் பண்ணாரு. அதுவும் தப்பு தான். அவரு கூட அவர் மொஹல்லா கிளினிக் அன்ஹைஜீனிக்கா இருக்கு, அது பக்கத்துல போய் யூரினேட் பண்றாங்க, நாத்தடிக்குதுங்கிறாரு. அவரு என்ன பண்ணார்னா, அதாவது 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி மொஹல்லா கிளினிக் கட்டப்பட்டு ரெடியா இருந்தது. ஆனா டாக்டர்ஸ் அதுல போடல. அவங்கள அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு. அது வரைக்கும் அது காலியா இருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரீஃபர்பிஷ் பண்ணியாச்சு. இப்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா நட்டா சார் ஏற்கனவே ஹெல்த் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் இந்த மாதிரி பேசுறாரு. அவர் ட்ரீட் பண்ணி என்ன எழுதியிருக்காருன்னா, டெல்லியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல சிடி ஸ்கேன் மெஷின்ஸ் இருக்கிறது இல்ல, எக்ஸ்ரே மெஷின்ஸ் இருக்கிறது இல்ல, ஆபரேஷன்ஸ் நடக்கிறது இல்ல, மருந்து மாத்திரை இருக்கிறது இல்ல, பேண்டேஜ் கூட போட முடியல. அப்புறம் எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்? நீங்க கூட வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். டெல்லிக்குள்ள மத்திய அரசு ஹாஸ்பிட்டலும் இருக்கு, டெல்லி அரசாங்கத்தோட ஹாஸ்பிட்டலும் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க இது சென்ட்ரல், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு? நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் போங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள எல்லாமே ஃப்ரீயா இருந்தா, ட்ரீட்மெண்ட், டெஸ்ட், மருந்து மாத்திரையும் ஃப்ரீயா கிடைச்சா, ஜன்னல் திறந்திருந்தா அது டெல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்க போற ஹாஸ்பிட்டல்ல பணம் செலுத்துற மாதிரி இருந்தா, ட்ரீட்மெண்ட்டுக்கு, டெஸ்ட்டுக்கு, மருந்து மாத்திரைக்கு ஜன்னல் திறக்கலன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு புரிஞ்சுக்கோங்க. சில பேர் அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர்ஸ் மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்றாங்களாமே. இல்ல, அப்படிலாம் இல்ல, வாய்ப்பே இல்லை. நான் பர்சனலி ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு மண்டேவும் 11 மணிக்கு டெல்லி கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட், எந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த மருந்து மாத்திரை அவைலபிளா இருக்கு, எது இல்லையோ, எந்த மருந்து அவைலபிளா இல்லையோ அதை பத்தி விசாரிப்பேன். சரி, உங்களோட மேனிஃபெஸ்டோல ஒரு வாக்குறுதி இருக்கு எலக்ட்ரிசிட்டியை பத்தி. நான் படிச்சு பார்த்தேன். இதுல நீங்க எழுதியிருக்கீங்க, ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைச்சா எல்லா மக்களோட மின்சார கட்டணம் பாதியா குறைக்கப்படும். இப்பதான் ஃப்ரீயா கிடைக்குது. யாருக்கெல்லாம் ஃப்ரீயா பில்லு வருது? இபி ஃப்ரீ ஆயிடுச்சு. எல்லாருக்குமா? இல்ல, 200 யூனிட் ஃப்ரீயா கொடுத்திருக்கோம். இன்னைக்கு டெல்லியில கிட்டத்தட்ட 72% மக்களோட இபி பில் 0 வருது. அதாவது மனோஜ் திவாரி சார் வந்தப்ப இந்த பில்ல கொடுத்துட்டு போனாரு. அவர்கிட்ட நிறைய இருந்தது, நான் 2 மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன். 35 யூனிட் இபி பில்லு, ஆனா 40 ரூபாய் பில்லு வந்திருக்கு. இப்ப இது டூப்ளிகேட்டா இருக்க வாய்ப்பில்லை, ஏன்னா பின்னாடி உங்களோட போட்டோ இருக்கு. 2வதுல பின்னாடி உங்க போட்டோ ஒட்டி இருக்கு. அப்படியா? இதுல நிச்சயமா ஏதாவது குறைபாடு இருந்திருக்கும். அதர்வைஸ் இங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கான சாட்சியா இருக்காங்க. 0 பில் வர்றதுக்கு மக்களே சாட்சி. இதை நான் செக் பண்றேன். நீங்க போட்டோ காப்பி கொடுத்தா இதை நான் செக் பண்ணி பாக்குறேன். இந்த மாதிரி நிறைய பில்ஸ் இருந்தது. அவர் இவ்வளோ பில்ஸ் கொண்டு வந்தாரு. அதுல இருந்து ஒரு 2 மட்டும் தான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இல்ல, ஒருவேளை இது ஒரு சீரீஸ்ல ஏதாவது அப்ரிவேஷன் நடந்திருக்கலாம். நான் இதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்போ தண்ணி விஷயத்துக்கு வருவோம். நீங்க எல்லாருக்கும் மலிவான தண்ணி கிடைக்கும்னு சொன்னீங்க. ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்கல. 20,000 லிட்டர் வரைக்கும் தண்ணி ஃப்ரீ. இப்ப அந்த தண்ணியை பத்தி அமித்ஷா என்ன சொல்றாருன்னு தெரியுமா உங்களுக்கு? 31 நகரங்கள்ல தண்ணி சாம்பிள் எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப அழுக்கா இருந்த தண்ணி டெல்லி தண்ணி தான் சொல்லியிருக்காரு. இதை நான் டேக் ஓவர் பண்ணப்போ டெல்லிக்குள்ள தண்ணியோட செக்டர் நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. 70 வருஷத்துக்குள்ள அவங்க கடற்படையை மாத்தி அமைச்சிருக்காங்க. எங்கெல்லாம் அழுக்கு தண்ணி வருதோ அதோட லிஸ்ட்டை நாங்க ரெடி பண்ண சொல்லியிருந்தோம். 2300 பகுதிகள் வந்தது. 2300 அங்கெல்லாம் அழுக்கு தண்ணி தான் வந்தது. சில இடங்கள்ல சீவரோட மிக்ஸ் ஆகுது, சில இடங்கள்ல தண்ணி பைப்பு லீக் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்கள்ல லோ பிரஷர் இருந்தது. நாங்க 2300 தாண்டி மத்த எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டோம். பைப்லைன் கூட சரி பண்ணிட்டோம். இப்ப 100 மட்டும்தான் பாக்கி இருக்கு. அங்க மட்டும்தான் தண்ணி அழுக்கா வருது. அதையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வரோம். அதை பத்தின ஸ்டேட்டஸும் என்கிட்ட இருக்கு.
இந்த 1-1.5 வருஷத்துக்குள்ள அது எல்லாமே சரி செய்யப்படும். அதுக்கப்புறம் மொத்த டெல்லிக்கும் தூய்மையான தண்ணி கிடைக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்த டெல்லியில அவங்க 11 சாம்பிள்ஸ் தான் எடுத்தாங்க. அந்த 11 சாம்பிளையும் எங்கெல்லாம் அழுக்கு தண்ணி வருதோ அங்கெல்லாம் போய் தேடி எடுத்தா அப்ப இந்த மாதிரி தான் ஸ்கேர் கிரியேட் பண்ற மாதிரி. உங்க மேனிஃபெஸ்டோல நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. 5 வருஷத்துல எல்லாருக்கும் 24 மணி நேரமும் தண்ணி வரலனாலும் ஒவ்வொரு வீட்டுல உள்ள குழாயில இருந்து 2 மணி நேரம் தண்ணி கிடைக்கும், தூய்மையான தண்ணி கிடைக்கும். 2 மணி நேரம் வருது. தூய்மையான தண்ணியை பாத்தீங்கன்னா 2300 வரைக்கும் அப்படி இருந்தது, இப்ப 100 வரைக்கும் இருக்கு. அதையும் 1-1.5 வருஷத்துல நான் சரி பண்ணிடுவேன். அவங்க தான் நாசம் பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அமித்ஷாவோட ஸ்பீச்சை நான் கேட்டேன், இந்த நாசமானதை பத்தி சொன்னாரு. அவர் சொன்னாரு டெல்லி ஜல் போர்ட்ல முன்னாடி 22 கோடி நஷ்டம்னு சொன்னாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சேர்மன் ஆனதுக்கு அப்புறம் 800 கோடி நஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகர்லாம் எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. இவங்க சொல்ற ஃபிகர்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவங்க சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிஜேபிங்கிறது ஒரு பொய்க்கான ஃபேக்டரி. நீங்க டெல்லி முழுக்க 10லேருந்து 15 லட்சம் சிசிடிவி கேமராக்களை ஃபிக்ஸ் பண்றேன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் மொத்த டெல்லியில சிசிடிவி கேமரா ஃபிட் பண்றேன்னு தான் சொல்லியிருந்தேன். சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இன்னும் 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் 3 லட்சம் ஆர்டர் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் நம்பர்ஸ் கணக்குல போகல. டெல்லியில ஒவ்வொரு மூலையிலையும் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்கு 30 லட்சம் கேமரா தேவைப்பட்டாலும் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் கேமரா ஃபிக்ஸ் பண்றது உறுதி. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, எங்கெல்லாம் சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் கிரைம் ரேட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். தொகுதியில இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்க தெருவுல இதுக்கு முன்னாடி பசங்க நிறைய பேர் குடிச்சிட்டு சண்டை போடுவாங்க, அதெல்லாம் சிசிடிவி போட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு. சீட்டு விளையாடுறதெல்லாம் நின்னுடுச்சு. இந்த மாதிரி பல இன்சிடென்ட்கள் சொல்லலாம். இன்னைக்கு நான் பிஜேபி லீடர்ஸோட ஸ்பீச் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1.5 லட்சம் கேமரா பத்தி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுல 1.25 லட்சம் மோடிஜி தான் போட்டிருக்காராமே. அதாவது இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்கு வேணாலும் அவங்க கிரெடிட் அள்ளிட்டு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அமித்ஷா லாஜ்பத் நகருக்கு வந்தாரு. லாஜ்பத் நகர் ஸ்டேஜ்ல ஏறி சொல்லியிருக்காரு, கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு நான் டெல்லியில சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவேன், நீங்க சொன்ன மாதிரி 15 லட்சம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் டார்ச் பிடிச்சி சுத்திட்டு இருக்க ஒரு கேமரா கூட கண்ணில் சிக்கலன்னாரு. ஆனா 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். உங்க வீட்டு பக்கத்துல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் ஆயிருக்கா கேட்டிங்களா? சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 1.5 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சில இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, சில இடத்துல பண்ணலதான். 1.5 லட்சம் தான் பண்ணிருக்காங்க. பை சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், பை சான்ஸ் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஸ்டேஜ்ல நின்னு பேசினாரோ அதுக்கு மேல 3 சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் ஆயிருந்தது. அங்க இருந்து ஆர்டபிள்யூக்கு கோவம் வந்து சிசிடிவி கேமரால இருந்து ரெக்கார்ட் பண்ணி அடுத்த நாள் அமித்ஷாவுக்கு அனுப்பி வச்சாங்க. எந்த ஸ்டேஜ்ல நின்னு பேசுனீங்களோ அது பக்கத்திலேயே கேமரா இருக்கு. அத பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. மோடிஜி கொடுத்த பணத்துல தான் அது போடப்பட்டிருக்கு. இல்ல, மோடிஜி இது வரைக்கும் சிசிடிவி கேமராவுக்காக ஒரு பைசா கொடுக்கல. ஆனா நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நான் டெல்லியில சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், நிர்பயா ஃபண்ட்ல இருந்து கொடுங்கன்னு கேட்டேன். அப்பவும் அவர் கொடுக்கல. நாங்க பஸ்ல கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், நிர்பயா ஃபண்ட்ல இருந்து கொடுங்கன்னு கேட்டோம், அப்பயும் தரல. ₹1 அவரு கொடுக்கல, ஒரு கேமரா கூட அவர் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா இப்ப கூட காலம் ஒன்னும் போயிடல. 3 லட்சம் நாங்க போட்டிருக்கோம், 3 லட்சம் அவரை போட சொல்லுங்க. ஒன்னா சேர்ந்து வேலை செய்யணும். டெல்லி எங்களுக்கும் சொந்தம், அவருக்கும் சொந்தம். டெல்லி எல்லாருக்கும் சொந்தம். டெல்லியை நல்லபடியா மாத்தல. சிசிடிவி எவ்வளவு போடணும் நீங்க நினைச்சீங்களோ அவ்வளவு உங்களால போட முடியலையா? இல்ல, அப்படி இல்ல. மொத்த டெல்லியில எவ்வளவு தேவைப்படுதோ 3 லட்சத்துக்கு அப்புறம் வேற எந்த பகுதியெல்லாம் தேவைப்படுதுன்னு நாங்க போய் பார்ப்போம். அதுலயும் பார்த்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணுவோம். 10 லட்சம் 15 லட்சம் ஃபிகர் எங்க அதை யாரு உருவாக்குனாங்கன்னு இன்னைய வரைக்கும் தெரியல. அவங்க கிட்டயே கேளுங்க. அவங்களையே அடுத்த தடவை இந்த ப்ரோக்ராம்க்கு வர சொல்லுங்க. அவங்க இன்னொரு விஷயமும் கேட்டுட்டு இருந்தாங்க. வைஃபை வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. நானும் போன எலெக்ஷன் டைம்ல இந்த வாக்குறுதியை பார்த்தேன். மொத்த டெல்லியிலும் வைஃபை ஃப்ரீயா கிடைக்கும். அந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப லேட்டா ஆரம்பிச்சு. ஆமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு வேலைகளையும் ஒவ்வொன்றா முடிக்கிறதுக்கு எப்படி 5 வருஷம் ஆகும்ல. அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. அண்ட் அது சீக்கிரமாவே முடிக்கப்படும். நிறைய ஏரியாஸ்ல வைஃபை போட்டாச்சு. ஒரு விஷயம் வந்து எலெக்ஷன் இஷ்யூ ஆகல, ஆனா டெல்லி மக்கள் அது ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு. டெல்லியோட பொல்யூஷன், டெல்லி காத்து. டெல்லி காத்துல விஷம் இருக்கு. ஆனா மக்களோட சங்கடம் என்னன்னா, 5 வருஷமா நீங்க தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஆனா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. செஞ்சிருக்கேன். நான் உங்களுக்கு சில டேட்டாஸ் கொடுக்குறேன். நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தப்போ அப்போதுலேருந்து 2015 2019 வரைக்கும் டெல்லியில் பொல்யூஷன் 25% குறைஞ்சிருக்கு. நாங்கள் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இதில் நல்ல விஷயம் என்னன்னா, பொல்யூஷன் வந்து இதில் அதிகரிக்கலை. அதிகரிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிருக்கு? அதுக்கு ஒரு 3 நாள் காரணம் இருக்கு.
முதல் காரணம், முன்னாடி டெல்லியில நிறைய கரண்ட் போயிட்டு இருந்தது, அதிக அளவு பவர் கட் இருக்கும். அதாவது ஹோண்டா ஜெனரேட்டர் ரெட் கலர்ல நீங்க நிறைய எல்லா இடத்துல இடத்துலயும் இருக்கு. பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டெல்லியில இப்ப 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பொல்யூஷன் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன், தேவைப்படுற இடத்துல கண்டிப்பா கொடுப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் பெரிஃபரல் வே பண்ணிருக்காங்க. டெல்லியோட 4 பக்கமும் ரிங் ரோட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, யூபில இருந்து ஹரியானா, ஹரியானால இருந்து யூபிக்கு இன்னொரு ட்ரக் போகும். கிட்டத்தட்ட 40,000 இருந்து 50,000 ட்ரக் தினசரி போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது வெளியில இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு, பொல்யூஷன் குறைஞ்சிருச்சு. டெல்லிக்குள்ள நாங்க நிறைய மரங்கள் நட்டிருக்கோம். சுமார் 1100 ஏக்கர்ல கூடுதலா மரங்கள் நாங்க நட்டிருக்கோம். அதுல இருந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஆனாலும் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அடுத்த 5 வருஷத்துல இன்னும் பொல்யூஷனை குறைக்கணும். அதாவது விளையாட்டா மக்கள் சொல்ற விஷயம், கேஜ்ரிவால் வந்த புதுசுல அவர் மட்டுமே இருமிக்கிட்டு இருந்தாரு, இப்ப மொத்த டெல்லியுமே இருமிக்கிட்டு இருக்கு. இல்ல, அப்படிதாங்க. கொஞ்சம் இருமல், ஒரு 25% இருமலை குறைச்சிருக்கேன். 25% எல்லாருடைய இருமலையும் குறைச்சிருக்கேன். மக்கள் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, உங்க ஆட்சி வந்ததுல இருந்து டெல்லியில எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயா கிடைக்குது, வாட்டர் அதாவது தண்ணியும் ஃப்ரீயா கிடைக்குது, அப்புறம் பஸ்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்க ரொம்ப நார்மல் ஆக்கிருக்கீங்க, சில இடங்கள்ல ஃப்ரீயா இருக்கு. இப்படி இருந்தா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற மக்கள் அவங்க டெல்லிக்கு வந்துடுவாங்க, அப்புறம் குடிசைகள் போட்டுருவாங்க, இங்கேயே குடும்பத்தோட தங்கிடுவாங்க. ஏற்கனவே நிறைய பாப்புலேஷன் இருக்கு, ஒருவேளை நிறைய பேர் வந்தா அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்ப நிறைய பேர் வந்துருவாங்கங்கிறதுக்காக டெல்லியை நல்லபடியா மாத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களா? டெல்லி நல்ல இதயங்கள் கொண்ட மக்களுக்காக சொந்தமானது. அதோட நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். டெல்லி ஒரு மினி இந்தியா.